புதுச்சேரி மாநிலத்தோட தமிழக மக்கள் முன்னேற்ற சங்கத்துடைய நிர்வாகிகளே, தொண்டர்களே, உங்களில் எல்லோருக்கும் இந்த ஜெயகாஷ் விஜயனுடைய உள்ளங்கனிந்த வணக்கங்கள். நம்முடைய புதுச்சேரி மாநிலம் தமிழக மக்கள் முன்னேற்ற சங்க நம்முடைய கழகம் செகண்ட் இயரில், அதாவது 2வது ஆண்டில் அடியெடுத்து வைக்குது. அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். குறிப்பிட்டு சொல்லணும்னா, நம்முடைய கட்சி இங்கே பல முன்னேற்றங்களையும் பல வளர்ச்சிகளையும் இங்கே கண்டுகிட்ருக்கு, பல போராட்டங்களையும் இங்கே கண்டுகிட்டு இருக்கு. ஸோ புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய 30 சட்டமன்ற தொகுதிகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்காளர்களுக்காகவும் இந்த கட்சி உழைச்சிட்டுக்கிட்டு இருக்கு. அமைப்பாக இருந்தபோது ஒரு 2 போராட்டத்தில் நான் கலந்துக்கிட்டேன். இப்போ நம்முடைய கழகமாக கட்சியாக இங்கே உருவெடுத்த பிறகு இப்போது ரீசெண்ட்லி ஒரு போராட்டத்தில் நான் கலந்துக்கிட்டேன். ஆக 3 போராட்டமுமே நான் நேரடியாக போய் பங்கேற்கலைன்றது தான் என்னுடைய முழுதல் வருத்தம். இந்த துவக்க விழாவிலையாச்சு சரி கலந்துக்கலாம்னு சொல்லிட்டு 9ஆம் தேதி வந்தால் எனக்கு சில அந்த இதுன்னு இருந்தது. அதே போல் இது நம்முடைய இந்த காங்கிரஸ் இயக்கத்தோட மூத்த தலைவர் அவருடைய மறைவு, அதனால் நம்ம இந்த தொடக்க விழா கொஞ்சம் ஒத்தி வச்சுருந்தோம். ஸோ ஒத்தி வைக்கிறதுக்கு அந்த ஒரு அடிப்படையில் சமூக நீதி கொள்கை, அந்த கொள்கை கோட்பாடுகளோட உங்களுடைய இயக்கங்களாகத்தான் நாங்கள் நம்பியிருக்கிறோம், வளர்ந்துருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய என்னுடைய அன்பு தம்பி, உட்காந்துட்டு இருக்கக்கூடிய உங்களோடு இருக்கக்கூடிய எனது அன்பு தம்பி கதிர்வேல், ஸ்டேட் பிரசிடெண்ட்டாக மாநில தலைவர், ரொம்ப இந்த கட்சிக்காக அரும் பணியாற்றினார். அவருடைய பணி அளப்பரியது. அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். முடிஞ்சிச்சு போராட்டங்கள். 2 போராட்டங்களையுமே நாங்கள் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த அரசாங்கத்தை கண்டித்து தான் ஒரு போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்தோம். அதே போல் மின்கட்டண கொள்ளை, அதை குறித்து ஒரு போராட்டத்தை, மாநிலம் தழுவிய போராட்டத்தை நடத்தினோம். அதில் நான் இந்த இடத்துல இருந்து பேசி உங்களை உத்வேகப்படுத்தியிருப்பேன். புதுச்சேரி இருக்கக்கூடிய இந்த என்ஆர் காங்கிரஸ் பார்ட்டி பிஜேபியோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யாமல், நான் ஒன்று இங்கே பார்த்து நான் கேட்க விரும்புகிறேன். நம்முடைய புதுச்சேரி மாநிலத்துக்கு யார் முதலமைச்சர்னு இங்கே தெரியலை. இந்த 4 வருஷமா ஐயா ரங்கசாமி அவர்கள் தான் முதல்வரா, இல்லை ஐயா நமச்சிவாயம் தான் முதலமைச்சரான்னு தெரியலை. ஒரு முதலமைச்சருக்கென்று ஒரு ட்விட்டர் பேஜ் கூட இல்லை, ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட்டுக்கு இல்லை, முதலமைச்சருக்கு இல்லை. சிஎம் ஆஃப் புதுச்சேரின்னு ஒன்று இருக்கணும்ல. யூனியன் டெரிட்டரிஸ் டெல்லிக்கு இருக்குது. அப்புறம் இது போல் ஜம்மு காஷ்மீருக்கு சிஎம் ஆஃபீஸ் இருக்குது. அப்போது பாண்டிச்சேரி முதல்வருக்கு சிஎம் ஆஃபீஸ் இருக்கா? ஒரு யூனியன் பிரதேசத்தை பார்த்து நான் கேட்குறேன். இல்லையே, கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க. முதலமைச்சர் யாருன்னே தெரியாமல் அவர் முதலமைச்சர் பதவியை விட்டு கொடுத்துட்டு எனக்கு முதல்வர் பதவியே வேண்டாம்னு சொல்லிட்டு நேரம் போகுது அப்படின்றதுனால நேரடியாக வந்தால் நிறைய பேசுவேன், 1 மணி நேரம் பேசுவேன். ஸோ எனக்கும் வேலை இருக்குது, உங்களுக்கும் சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் ஃபாஸ்ட்டாக முடிச்சிட்ருக்கேன். புதுச்சேரி மாநிலத்துக்கு முடிவெடுக்கக்கூடிய முதலமைச்சர் எங்கே இருக்கிறார்? ஆப்போசிஷன் லீடர் மட்டும்தான் இங்கே இருக்கிறார். எதிர்கட்சி தலைவர் தான் இருக்கிறாரு. அப்போது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் லீவ் விடுறாரு, அரசு திட்டங்கள் அறிவிக்கிறாரு. புரியுதா? சட்டப்பேரவையில் மட்டும் ஏதோ 5000 வழங்கப்படும், 10,000 வழங்கப்படும்னு பேசிகிட்டு இருக்கிறார். அதை நான் வரவேற்கிறேன். அது நான் எதையும் சொல்லலை. ஐ ஆம் ஆல்வேஸ் ஸ்டாண்ட் ஃபார் புதுச்சேரி பீப்புள். ஸோ முதலமைச்சர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளும், சட்டப்பேரவையிலிருந்து சொல்லக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளும் நல்ல விதமான அறிவிப்புகள் தான். அதை அவர் கையெழுத்திட்டு இதை செயல்படுத்துகிறாரான்றதுல தான் இங்கே டவுட்டே.
ஸோ இங்கே யார் சிஎம்னே தெரியலைங்க. அப்போ எப்படி மக்கள் பிரச்சனை ஒழுங்காக தீரும் நான் கேட்குறேன். இங்கே நமச்சிவாயம் அவர்கள் தான் இங்கே முதலமைச்சர்னா அப்போ பிஜேபி தான் பாண்டிச்சேரி ஆண்டுகிட்டு இருக்கு. என்ன கூட்டணி கணக்குங்க இதெல்லாம்? கேட்டால் ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்துலேயும் பங்குன்னாங்க. இதுக்கு பேர் தான் ஆட்சியிலையும் அதிகாரத்துலேயும் பங்கு. இந்த முதலமைச்சர் ஆனால் அவர்கிட்ட நான் எந்த குறையும் சொல்ல விரும்பலை. ஒரு எளிமையான முதலமைச்சர். இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாட்டு அப்பா சிஎம் இருக்கிறாரு. அவரை போல் அந்த மனுஷன் கிடையாது. எந்தவித ஒரு சாதாரண கூலி வேலை செய்கிறவர் எப்படி இருப்பாங்களோ அப்படி ஒரு எளிமையோட இந்த மாநிலத்தோடைய உங்களுடைய முதலமைச்சர் இருக்கிறார். ஆனால் அவர் சுயமான ஒரு முடிவெடுக்க தெரியாமல் இருக்கிறார். மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தீர்க்க தெரியாத ஒரு முதலமைச்சராக உங்கள் ஸ்டேட் சிஎம் இருக்கிறார். அதுதான் என்னுடைய கண்டனங்கள். ஸோ அதே போல் பாண்டிச்சேரி மக்கள் இந்த ஜெயகாஷை நீங்கள் நன்கு கவனிச்சிருப்பீங்க. இந்த ஒரு வருஷத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் கூடிய சீக்கிரம் பல நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படும். அடுத்த வருஷம் எலெக்ஷன்ஸ் இருக்குது. நான் சொல்கிறேன், அடுத்த எலெக்ஷனில் பிஜேபி ப்ளஸ் என்ஆர் காங்கிரஸை நீங்கள் தோற்கடிக்கணும். அதுதான் நம்முடைய தாரக மந்திரமாக இருக்குது. பாஜகவையும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியையும் அடியோட தோற்கடிக்கணும். அவங்க ஒரு ஆட்சியையும் நடத்தலை. கேட்டால் மக்கள் விரோத ஆட்சி அப்படின்னு திமுக ஒரு கதை கட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ திமுகவையும் நீங்கள் அகற்றணும் அப்படின்னு நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அது கூட்டணி ஆட்சிக்கு வர எண்ணம் டிஎம்கேக்கு இருக்கக்கூடாது. பட் அவங்க காங்கிரஸ் கிட்ட விட்டு கொடுக்கணும். ஸோ ஏ காங்கிரஸ் ஷுட் பி ரூலிங் அகெயின் இன் திஸ் புதுச்சேரி. அதை மட்டும் நான் அழுத்தம் திருத்தமாக இந்த 2026 சொல்லிக்க விரும்புகிறேன். இன்னொரு விஷயத்தையும் கேட்க விரும்புகிறேன். இந்த அரசாங்கத்தை பார்த்து கேட்டுட்டு என்னுடைய வேலையை பார்த்துட்டும் உங்களுடைய வேலையை பார்த்துட்டும் நான் போயிட விரும்புகிறேன். ஸோ 1000க்கு அதாவது 5000 அறிவிச்சிருக்கிறார் நம்ம முதலமைச்சர். 5000 தானே? ஓகே, 5000 தான். 5000 ரூபாய் வழங்கப்படும்னு அறிவிச்சிருந்தார். அதுக்கான ஒரு ஜியோ பாஸ் பண்ணலை. அதுக்கான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கிடையாது. ஆக எந்த ஒரு மோட்டிவ்லையும் இங்கே ஆட்சி நடக்குதா? இங்கே நடக்கிறது முழுக்க நான் சொல்கிறேன் மக்கள் விரோத ஆட்சி. தமிழ்நாட்டிலையும் சரி, ஆந்திராலையும் சரி, பாண்டிச்சேரியிலையும் சரி, கேரளாலையும் சரி மக்கள் விரோத ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு ஆந்திராவை முடிச்சிட்டோம். இப்போ தமிழ்நாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்து பாண்டிச்சேரி உங்களை நோக்கி நான் இப்போ வந்திருக்கிறேன். இந்த அரசாங்கத்தை சும்மா கிளின்னு கிழிக்கணும்னு தான் எனக்கும் தோணுது. எனக்கு நேரம் இல்லை. ஆக்சுவலி லேட்டாக ஜாயின் பண்ணிட்டேன். நான் வீடியோ கால்லேயே இதெல்லாம் நான் கிளின்னு கிழிச்சா எனக்கு தைரியம் இல்லைன்னு சொல்லிடுவானுங்க. ஸோ அங்கே வரேன், உங்ககிட்ட வரேன், உங்கள் முகங்களை பார்த்து பேசுகிறேன். உங்களுடைய முகங்களை பார்த்து பேசணும்னு ஆசை. ஸோ அது என்னால் முடியுமா முடியாதான்னு எனக்கு இன்னும் தெரியலை. நடக்கும், வெற்றி நிச்சயம். இந்த புதுச்சேரி மாநிலத்துக்கு அடுத்தடுத்த திட்டங்களை கூடிய சீக்கிரம் நாங்கள் அறிவிக்கிறோம். ஆந்திராவில் இப்போது ஃப்ரீ கோச்சிங் போல் இங்கேயும் பயிற்சி மையங்கள் உருவாக்குறதுக்கான எஃபெக்ட்ஸை நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ வெற்றி நிச்சயம்னு மறுபடியும் சொல்லிவிட்டு புதுச்சேரி மாநிலத்தோடைய 2வது ஆண்டு துவக்க விழாவில் இன்னும் மக்கள் பணி ஆற்றிடும் ஒரு அரசியல் கட்சியாக இணைஞ்சு மக்களோட மக்களாக நம்ம தொடர்ந்து நிற்போம். அடுத்தடுத்த களங்களில் உங்களை சந்திக்கும் வரை உங்களில் ஒருவன் ஜெயகாஷ் விஜய் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.